வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. இங்க வந்து போத் சினிமா அண்ட் கிரிக்கெட் பத்தி பேசுவோம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் கூட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப் 2026ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் முடிஞ்சிடும், யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான மேட்சஸ் இருக்கு, 2 செமிஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ அதுல ஒன்னுத்தோடைய ப்ரிவியூ, அதாவது யார் வந்து ஜெயிக்க போறாங்க, என்ன வந்து கண்டிஷன்ஸ் இருக்க போகுது, ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, யாருக்கு வந்து எட்ஜ் அதிகமா இருக்க போகுது, கம்மியா இருக்க போகுது, எல்லாத்தையும் எங்க 2 பேரோட ஒப்பீனியனை வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ, நீங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸை வந்து சொல்லிடுங்க. சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் என்ன ஏதுன்றதை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்டி டாக்ஸ் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். அதுக்கு ஒரு நன்றிகள். அது வந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் எஸ்பெஷலி பீயிங் ஸோ கன்சிஸ்டன்ட், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சேர்த்ததுக்கு. அதனால நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் கோயிங் டு தி செமிஃபைனல்ஸ் வீடியோ, இந்த 4 பேருமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண 4 பேர் தான். ஓகே, ஆஸ்திரேலியா ப்ரெடிக்ட் பண்ணோம், அவங்க வரல. ஸோ இந்த மேட்ச் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய இனிஷியல் தாட்ஸ் வந்து நடக்க போறது வந்து கொல்கட்டாவில் ஒரு செம பேட்டிங் ட்ராக். எனிதிங் பிட்வீன் 220 வில் பி லெஸ்ன்னு தான் நான் நினைப்பேன். whoever is gonna win the toss, கொல்கட்டாவில் பேட்டிங் எடுத்துட்டு 200 மேலே போஸ்ட் பண்ணீங்கன்னா யூஆர் ஆன் த வின்னிங் கார்ட்ஸ். இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். போக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நீங்க சொன்னதுல வந்து ஒரு இதெல்லாம் நான் ஒத்து போவேன். என்ன அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அதுல வந்து நான் ஒத்து போவேன். லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சேசிங் பண்றப்போ லைட்டா வந்து பயந்தேன், என்னடா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி பயந்தேன். ஸோ அதே தான் வந்து இந்த டைமும் இதுதான் வந்து நான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த டைம்ல நான் என்னால் எவ்வளவு ஸ்டாட்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ, எவ்வளவு கால்குலேட் பண்ண முடியுமோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பாத்தீங்க அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட்டிங், ஐ மீன் அதுக்கு முன்னாடி ஆவரேஜுக்கு முன்னாடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வந்து ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 2 வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுல இந்த பேட்டிங் செகண்ட்ல 2 ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்தது. அதுல வந்து ஸ்காட்லாந்து வந்து வெறும் 150 தான் அடிச்சாங்க. ப்ரோ நீங்க இப்பதான் சொன்னீங்க 200 அடிக்கணும் அப்படின்னு, இவங்க வெறும் 150 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து ஈஸியா வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது இந்த பேட்டிங் செகண்ட் வின்ன்றது கணக்கிலே வராது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ரீசெண்டா நம்ம பார்த்தது. ஸோ இதுல அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் நினைச்சிருந்தா அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். பட் அவங்க கிட்ட வந்து பவுலிங் சுத்தமா எதுவுமே இல்லாததுனால இந்தியா வந்து அதுலயும் முக்கியமா சஞ்சு வந்து திரும்ப உயிர் தெழுத்து வந்து நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி காமிச்சதுனால அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து பயங்கர டாமினண்டா இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்றவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் இந்த 6 மேட்ச், அதாவது இந்த வேர்ல்டு கப்ல இருக்கிறது மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 183 அண்ட் செகண்ட் பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து 156. ஸோ இதுல இருந்தே வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த 183ன்றது ஆவரேஜ், அதுல இருந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஸோ அந்த 15 to 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 198 அப்படி இல்லைன்னா 203. ஸோ இந்த ஸ்கோரை நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னோட இனிஷியல் தாட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே வந்து ஒவ்வொரு ஃபேஸா நம்ம வந்து போறதை பத்தி பேசலாம். பவர் பிளேல எவ்வளவு அடிக்கணும், என்ன விக்கெட்ஸ், மிடில் ஓவர்ஸ், எண்ட் ஓவர்ஸ் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இல்ல நான் அப்படி இந்த மேட்ச் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலே 2 பயங்கரமான ஃபேக்ட்ஸ் இருக்கு 2 டீமுக்கும் சாதகமா. ஒண்ணு வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவும் எனி ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ல 3 தடவை செமிஃபைனல்ஸ்ல மோதி இருக்காங்க. செமிஃபைனல்ல நாக் அவுட்ஸ் 11 குவார்டர் ஃபைனல், 15 செமிஃபைனல் அண்ட் 25 சாம்பியன்ஸ் டிராஃபியோட செமிஃபைனல். 3த்துலயுமே நியூசிலாந்து 3-0. இது அவங்க சைட்ல ஒண்ணு. இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ண 2007ல இருந்து இன்னை வரைக்கும் 5 தடவை சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து ஆடி இருக்காங்க. ஒரு வாட்டி கூட நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது இல்ல. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த ஆவரேஜ் ஸ்கோர் 183யுமே நாளைக்கு சப்போஸ் நியூசிலாந்து பேட்டிங் ஆடி 183 184 போஸ்ட் பண்ணாலும் அது வந்து பிலோ பாரா தான் இருக்கும். ஏன்னா விக்கெட் வந்து நல்லா முழுன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்தியா வந்து 196 சேஸ் பண்ண காரணம் நீங்க ஆஸ் யூ மென்ஷன் அங்க ஒரு த்ரெட்னிங் பவுலரே இல்ல. அதேதான் நியூசிலாந்துக்கும் நான் சொல்லுவேன். நீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து நீங்க ஸ்டாட்ஸ் எடுக்க போகும்போது நான் ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்தேன். நியூசிலாந்துக்கு வந்து எக்ஸாக்ட்லி த்ரெட்னிங் பவுலரே இல்ல. இந்த T20 வேர்ல்ட் கப்ல நல்லா போட்டிருக்க ஒரே பவுலர் ரச்சின் ரவீந்திரா. அவங்க டீம்லயே எக்கனாமிய ஒரு அண்டர் 7 இஃப் ஐம் நாட் ராங். ரச்சின் ரவீந்திரா அண்டர் 7, அதுக்கு அடுத்து வந்து 7.4 வச்சிருக்காரு. ஸோ வந்து இப்படி இருக்கும்போது உங்க டீமோடைய
கிரேட்டஸ்ட் பவுலர் ரச்சின் ரவீந்திரன் இருக்கும், மேபி அவர் நல்லா போட்டிருக்கலாம் டோர்னமெண்ட் ஃபுல்லா. பட் அங்க வந்து ஸ்பின் ஆடுறதுக்கு எமக்காத கணங்க இருக்கானுங்க. ஓகேங்களா, மாக்ரம், டிகாக், ரிக்கல்டன், பிரேவ், ஸ்டப்ஸ், மில்லரை தவிர எல்லாரும் ஸ்பின்ன பொழப்பாங்க. ஓகே, சோ இதெல்லாம் இந்த கன்சிடர்லாம் பார்க்கும்போது yet another point I am keeping that South Africa will definitely win tomorrow. And டீமை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேரி டாப் 6, 3 லெஃப்ட் 3 ரைட். ஓகே, 6 பேரும் 2 கியர்ல ஆடுவானுங்க. இந்த 6 நீங்க பாத்துட்டு அப்படி நீங்க நியூசிலாந்து 6 கம்பேர் பண்ணீங்கன்னா குரூப்ல டூப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு yet another reason why South Africa will win tomorrow. இந்த உங்களோட சைடுல தான் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க. இது நம்ம அடுத்த இந்த செக்மெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிளேயிங் லெவன் வந்து அப்படியே மேன் டு மேன் கம்பாரிசன், செக்ஷன் பை செக்ஷன் வந்து கம்பாரிசன் வந்து பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுல சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துல ரச்சின் ரவீந்திரா வந்து ஸ்பின் நல்லா போட்டிருக்காரு, அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா அப்படின்னு இருக்காருன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க எல்லாமே ஆடினது வந்து ஸ்ரீலங்கால ஸ்பின் எடுக்கும், அதனால ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடினாரு, நல்லா போட்டாரு. அண்ட் ஆப்போசிட்ல விளையாண்டவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னா என்னன்னே தெரியாது, இப்பதாங்க ஃபர்ஸ்ட் நான் கண்ணை திறந்து ஸ்பின் பவுலர் போறதே பாக்குறேன்ற மாதிரி ஆடினானுங்க, அதனால விக்கெட் விட்டானுங்க. இந்தியாவுக்கு வர்றப்போ, அது வாங்கடைக்கு வர்றப்போ ஸ்பின் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 ஐ மீன் ஈடன் கார்ட்ஸ்க்கு வர்றப்போ ஸ்பின் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சுனில் நரேன் மாதிரி, வருண் சக்கரவர்த்தி மாதிரி, அதாவது மெஜிஷியன்ஸ், இவங்களாம் வந்து மெஜிஷியன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை அந்த கையை வந்து எப்படி எந்த ஸ்பின் போட போறன்றதை காமிக்காம ஒளிச்சு மறைச்சு இப்படிலாம் போட்டால் தான் அவங்களால டாமினேட் பண்ண முடியும். நார்மல் ஸ்பின்னரால வந்து அழகா போட்டு விக்கெட் எடுக்கிறது, அவங்களுக்கு பயங்கரமா டர்ன் கிடைக்கும், அப்படிலாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அது பார்க்கறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து யாரெல்லாம் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுன்றத ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு ஃபேஸ் பை ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளே வந்து ஃபர்ஸ்ட் 1 to 6ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 48ல இருந்து 51 ரன் இது அடிச்சா போதும். ஒரு விக்கெட்ல 2 விக்கெட் தான் கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு வந்து நான் 70 ரன்னுக்கு போறேன் 80 ரன்னுக்கு போறேன்னு சொல்லி சரசரன்னு விக்கெட்டை விட்டுறக்கூடாது. 48ல இருந்து 51 ரன் இருந்தா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ், அதாவது இந்த 7 to 15 இதுல பாத்தீங்க அப்படின்னா 84ல இருந்து ஒரு 89 இது வந்து வர சான்ஸ் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் பிக் அந்த சங்க் ஆஃப் ரன்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல நிறைய வந்துச்சு. ஸோ ஓப்பனிங் ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு மிடில் ஓவர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 8.5 to 9 ரன் ரேட்ல வந்து ஆடினாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு 9 ஓவர்ல 90 ரன்ஸ் கிட்ட வந்து அழகா வந்துடும். அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல உங்களுக்கு 60 ரன்ஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஒரு 55 to 60 ரன்ஸ் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி அடிச்சாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 190 195 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து வந்துடும். இதுதான் நான் வந்து அந்த ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து பார்த்ததுல வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஈடன் கார்ட்ஸ் அப்படின்னோடனே இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காத மாதிரி இருந்திருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸா நல்லா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்டாட்ஸ் வந்து அதான் சொல்லுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து 14 விக்கெட் எடுத்திருக்காங்க வித் an எக்கனாமி ரேட் ஆஃப் 7.2 ஓவராலா. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 விக்கெட் எடுத்திருக்காங்க, பட் அவங்களோட எக்கனாமி ரேட் பாத்தீங்க அப்படின்னா 8.5 ஆன் அன் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸால மிடில் ஓவர்ஸ்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹேஸ் டு டூ த டேமேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த 10 விக்கெட்டுமே ஈஸியா எடுத்துட முடியாது. நல்ல தெளிவான ஸ்பின்னர்ஸ், திறமையான ஸ்பின்னர்ஸால தான் வந்து நீங்க வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஸ்டாட்ஸ் படி எனக்கு தெரிஞ்சது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் அண்ட் பவர் பிளேல எவ்வளவு ஸ்கோர் பண்ணும், இந்த ஃபேஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணுன்றது எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ இது வந்து இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேயிங் 11 அந்த மாதிரி நம்ம போயிடலாமான்றது நீங்க சொல்லுங்க. டாக்கிங் அபவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து என்ன மேட்டர்னா, கொல்கத்தா வந்து ஒரு டைம்ல ரேங்க் டர்னரா இருந்தது. ஓகேங்களா, நீங்க அந்த 2015-16 வரைக்குமே சுனில் நரேன் வந்து அங்க க்ரோயிங் இதுவா இருந்தாரு. கேகேஆருக்கு ஹோம் கிரவுண்ட் மேட்ச்னால சுனில் நரேன் வந்து ஒரு பெஸ்ட் இதுவா இருந்தாரு. ஸோ இப்போ வந்து எல்லா பிச்சுமே பயங்கர ஃபிளாட் ட்ராக் ஆக்கிட்டதுனால அது ஒரு ரேங்க் டர்னர் இல்ல. அட் த சேம் டைம் நீ கொல்கட்டால ஸ்பின்னரை கொண்டு வரனா நீ வேரியேஷன் வச்சு போட்டா உண்டு. ஓகேங்களா, இப்போ ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட் வேரியேஷன் ஸ்பின்னர் சொன்னீங்கன்னா இந்த மாடர்ன் கிரிக்கெட்ல மகாராஜ் ஒரு சரியான ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா, எனி வேரியேஷன் லைக் அவர் ஒரு ஸ்டாக் பாலர் ஒரு 4 வச்சிருப்பாரு. எனி டே ஹி இஸ் a மாடர்ன் டே கிரிக்கெட் லெஜெண்ட். ஸோ he can pull ரன்ஸ் ஒரு 4 அதே ட்ராக்ல 4 ஓவர்ஸ் ஒரு 30 for 2 விக்கெட்ஸ்னாலுமே அது ஒரு கோல்டன் ஸ்பெல்லு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா why spinners easily get bashed in Eden Gardens பாத்தீங்கன்னா கிரவுண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸே வந்து ஒரு ஓவல் ஷேப். ஓகேங்களா, அது வந்து ஸ்ட்ரைட் பேட்ல ஆடினீங்கன்னா ஸ்ட்ரைட் செம குட்டி கம்பேரிட்டிவ்லி டு டீப் ஸ்கொயர் லெக் அண்ட் டீப்
வந்து ஸ்ட்ரெயிட் குட்டி. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப்ல 75% ஆஃப் த பேட்ஸ்மேன் ஆடுறது ஸ்ட்ரெயிட் பேட்ல. ஓகேங்களா, நேரா அடிக்கிறது. பிரேவ்ஸா இருக்கும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், மில்லரு, டீகாக்கும் ரிக்கல்டனையும் தவிர எல்லாருமே நேரா தான் அடிப்பாங்க. எல்லாம் இப்போ வந்து தே ட்ரெயின்ட் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்பின் பவுலர்ஸ் சும்மா வந்து படுக்க போட்டு சுத்தாம எல்லாமே நான் ஸ்ட்ரெயிட்ல ஆடுற மாதிரி நல்லா ரொம்ப அது கேர்ஃபுல்லா ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நியூசிலாந்து வந்து ஸ்பின் பவுலர்ஸா வந்து அவங்க கிளென் பிலிப்ஸ போட்டாலும் சரி, இல்ல ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவங்களோட ட்ரம்ப் கார்டு சான்னர் வந்து ஒரு கேப்டன்சி பிரஷர்ல வந்து எந்த அளவுக்கு நல்லா போட போறாருன்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா இட்ஸ் பிக் கேம் டுமாரோ ஃபார் தெம். யாருக்கு வேணாலும் டே கிளிக் ஆகலாம். நீங்க இப்போ அந்த ஸ்டாட்ஸோ இந்த ப்ரிவியூ வந்து எல்லாமே வந்து இட் குட் ஹேவ் ஷுட் ஹேவ் வுட் ஹேவ் தான். ஓகே, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல சஞ்சு நின்று 97 அடிப்பார்னு யார் இருக்கண்டா? அந்த மாதிரி நியூசிலாந்துக்கே ஒரு ஹீரோ பிறக்கலாம். இப்போ லெட்ஸ் சே திடீர்னு பிலிப்ஸ் வந்து ஒரு 3-4 எடுக்கலாம், சாண்டர் ஒரு 5-4 எடுக்கலாம். அப்படிலாம் மேஜிஷியன் டே இல்லாம அவங்க நார்மலா போனாங்கன்னா இந்த இப்போதைக்கு இருக்கிற நிலவரம்படி சாண்டரே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரேவிஸ்க்கு வந்து நீங்க ஸ்லோ த்ரூ தி ஏர்லாம் போட்டீங்கன்னா நண்பருக்கு இருக்கிற பேட் ஸ்விங்குக்கு நேரா ஈடன் கார்டன்ஸ் வெளியே விழும். ஸோ நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் பேஷ்ட் டுமாரோ. ஸோ அடுத்த என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம். அடுத்து வந்து நம்ம போறது வந்து பிளேயிங் 11. இவ்வளவு நாள் வந்து பிளேயர்ஸ் பத்தி பேசியாச்சு. பட் வந்து இந்த பிளேயர்ஸ் அந்த பிளேயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து யாருக்கு வந்து எட்ஜ் இருக்குது அது வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி போக போறோம் அப்படின்னா ஓப்பனர்ஸ்ல நம்பர் 3, 1, 2, 3, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ இந்த 4 செக்ஷன்ல வந்து யாருக்கு எந்த டீமுக்கு எட்ஜ் இருக்குது கன்சிடரிங் இந்த கிரவுண்ட்ல எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளையாட முடியும், எப்படிப்பட்ட பவுலர்ஸ் நல்லா போட முடியுன்ற பொறுத்து பவுலர்ஸை பத்தி பேசியிருந்தோம். பட் வந்து பேட்ஸ்மேன் பாத்தீங்க அப்படின்னா அதிக சங்க் ஆஃப் ரன்ஸ் வந்து இந்த டாப் 5ல இருக்கவங்க எடுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஓப்பனர்ஸ், அதாவது 1, 2 and 3ல இருக்கவங்க நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அவங்க ஸ்கோர் பண்ணால் அந்த டீம் வந்து பயங்கர கன்சிஸ்டன்டான ஸ்கோர்ஸ் வந்து போட்டுருக்குது. 180, 190 இந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் 3 நல்லா ஹெவியா வந்து ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அந்த டீம் வந்து அடுத்தடுத்து 4, 5, 6ல வரவங்க எல்லாருமே நல்லா ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இவங்க 4 பேரை விட்டுட்டு 6, 7ல வரவங்க தான் அடிக்கணும்னு இருக்கவங்க ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 130, 120 இப்படி வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங்ல வந்து இதுதான் ஓவரால் திங். சவுத் ஆப்பிரிக்கா 11 எப்படி இருக்குன்றதை நீங்க வந்து சொல்லுங்க. நான் அப்படியே நியூசிலாந்து 11 என்னன்றதை நான் சொல்றேன். அந்த டாப் 6 தான் கன்ஃபார்ம் ப்ரோ. நான் பொறுத்த வரைக்கும் 6க்கு அப்புறம் 7th வந்து யான்சன், அப்புறம் கார்பன் பாஷ், அது எய்தர் 7 or 8. ஓகேங்களா, மகாராஜ், லுங்கி இங்கிடி, ரபாடா. என்னோட 11 வந்து நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான 11 இல்லன்னு தெரியல. நீங்க உங்களோட 11 சொல்லுங்க. நியூசிலாந்து 11 வந்து கொஞ்சம் குழப்பமான 11 தான் இருக்குது. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் வந்து டு ஓப்பன். நம்பர் 3 வந்து ரச்சின் ரவீந்திரா, 4 வந்து கிளென் பிலிப்ஸ், 5 வந்து டேரல் மிச்சல், 6 வந்து சாண்ட்னர், 7 வந்து சாப்மன், 8 வந்து மெக்கான்ஜி, 9 வந்து லாக்கி ஃபர்கியூசன், 10 வந்து மேட் ஹென்ரி இல்லாதனால டஃபி, 11 வந்து கைல் ஜெமிசன் இன் பிளேஸ் ஆஃப் இஷ்ரோதின்ற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். இல்ல ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கான்ஷியும் வந்துருவான், மார்க் சாப்மனும் வந்துருவான், சாண்ட்னரும் வந்துருவான். அது இல்லாம பிலிப்ஸ் வரைக்கும் போட ரவீந்திரா இவங்க எல்லாருமே வந்து போட முடியும். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டஃபி, கைல் ஜெமிசன், லாக்கி ஃபர்கியூசன் இவங்க வந்து 3 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிளேயிங் 11 இருக்கும். உங்களுக்கு என்னன்றதை நீங்க சொல்லுங்க. எனக்கும் ஆல்மோஸ்ட் சேம் பிளேயிங் 11 தான், டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. டிம் ஸ்டைஃபர்ட், ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா. இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. நீங்க வந்து அந்த அவங்க வந்து லீக் கேம்ஸ் எல்லாம் யூஏஇ கூடயோ ஏதோ ஒரு டீம் கூட 0ல எல்லாம் வின் பண்ணாங்க. டிம் ஸ்டைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலன் வேர் லுக்கிங் குட். ஆனா கேன் தி மொமெண்டம் வித் தி பிக் டீம்ஸ் இன் a big game, அது ஒரு கேள்வி. ஓகேங்க, சோ நியூசிலாண்டோட டாப் வந்து நல்லா இருக்கு. பட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா பிக் மேட்ச்ல ஆடுமானா நம்மளுக்கு தெரியாது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா மார்க்ரம், பீகாக், ரயன் ரிக்கல்டன் பீக் 3 டிராகன் டெம்ப்ளேட் தான். ஓகே, மார்க்ரம் வந்து அடிச்சு எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு. ஓகே, அவர் இவங்க 3 பேர்ல ஏதாவது ஒருத்தர் நின்று குட் ஸ்டார்ட் கொடுத்துருவான். இவங்க 3 பேர் சொதப்பினாங்கன்னா ஒரு த்ரெட்னிங்கா இருக்கும், லைக் தே டிட் அகேன்ஸ்ட் இந்தியா. நியூசிலாந்துக்கு சாதகமா ஒரு ஸ்டாட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிகாக் வந்து நாக் அவுட்ஸ்னு வந்துட்டா வந்து ஆட்டோ இதுக்கு மேல ஓடாதான் டிகாக்கு. ஓகேங்களா, ஓடிஐ வேர்ல்ட் கப் ஸ்டாட் நாக் அவுட்ஸ்ல அவரோட ஆவரேஜ் வந்து 8.3. T20 வேர்ல்ட் கப்ல வந்து நாக் அவுட்ஸ்ல அவருடைய ஆவரேஜ் 16.4. ஸோ மேபி டிகாக் கேன் பி a loophole that New Zealand could enter. வேலை அவங்க இந்த கேமுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா டிகாக் அடிச்சுட்டு உள்ள வரலாம்.
ஆனா நீங்க வந்தீங்கன்னா அது கீழே ஒரு 3 பேர் இருக்கானுங்க. ஸோ அதுவும் கஷ்டம். நீங்க இது டாப் 3, இந்த டாப் 3ல எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட். டாப் 3ல இவங்க 3 பேர் சவுத் ஆப்பிரிக்கா தான். தே ஹேவ் ஃபார் பெட்டர் ஏஜ். எதனால ஃபார் பெட்டர் ஏஜ்னா தே ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ். டிகாக் நீங்க சொன்ன மாதிரி பயங்கர பட்டாபாக்கிய படாட்டி லேகியம் தான். பட் ஸ்டில் ஹி ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கலாம். நாளைக்கு போன வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்மே டிகாக் வந்து நல்லா மிடில் நின்று அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டைமும் அடிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. மார்க்கம் அவர் வந்து பேய் ஃபார்ம்ல இருக்காரு. ரிகல்டன் வந்து அதுல அப்படியே கொஞ்சம் குட்டி பேய் இந்த மாதிரி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த பக்கம் ஃபின்னால நான் டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நின்னா அடிக்க ஆரம்பிச்சா செட்டில் ஆயிட்டாங்கன்னா பயங்கரமா அடிப்பாங்க. லைக் ஜீரோல வந்து சேஸ் பண்ண மாதிரி அடிக்கவும் முடியும். ஆனா வந்து 2 பேருமே வந்து பயங்கர பட்டாபாக்கியம் படாட்டி லேகியமா இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா அங்கங்க வந்து லைட்டா அடிக்க ட்ரை பண்றாரு. ஸ்பின்னர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிலாம் அடிக்கிறாரு. பட் வந்து இன்னமும் அந்த கன்சிஸ்டன்சி அவருக்கு இல்ல. ஸோ மேன் டு மேன் கம்பேரிசன்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த ஓப்பனிங் இதுல பயங்கரமா எஜ் வாங்குறாங்க. அடுத்தது வாங்க மிடில். எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் 3 மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பேசணுமான்னு இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் 3 பேர் பார்த்தோம்னா ஸ்டப்ஸ், பிரேவிஸ், மில்லர். ஓகே, நீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த வேர்ல்ட் கப்ல குவாலிஃபை இருக்க 4 டீம்லயுமே நீங்க எடுத்து பார்த்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவை தவிர்த்துட்டு மிச்சம் 3 டீம்லயும் மிடில் ஆர்டர் கம்பேரிசன் போட்டீங்கன்னா அது ஓரளவு டஃப் கொடுக்கறது இந்தியா மட்டும்தான். ஏன்னா இந்த 3 எமக்காதவங்ககிட்ட நீங்க ஸ்பின்னு போட முடியாது, ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியாது, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போட முடியாது. சோ வந்து நீ பவுலிங் போட கூடாதுங்கிறது பிரச்சனை இல்லை, நீ பவுலிங் போடவே முடியாதுங்கிறதான் பிரச்சனை. ஓகே, ஒரேடியா ஜிங்ஸ் பண்ணி 3 பேர் நாளைக்கு அதான் நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் போய் கப் அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன், செஞ்சு காப்பாத்து. என்னன்னா நான் ஸ்டாட்ஸ் படியா ப்ரிவியூவா தான் சொல்றேன். என்னன்னா இவங்க 3 பேரும் பயங்கரமா இருக்காங்க. அங்க 3 பேரும் பல்ல இழிக்கிறதுதான் இருக்காங்க. டேரல் மிச்சல், சாம்ப்மேன் அண்ட் மேபி சாண்டர் கூட வரலாம். ஓகே, இதுல வந்து ஒரு பயங்கரமா பேட்டிங் ஆடுறதுக்கு யாருமே இல்ல. மேபி பிலிப்ஸ் கேன் டு இட். ஓகே, டேரல் மிச்சல்லாம் வந்து அந்த கோவை பிரதர்ஸ்ல வர வடிவேலு காமெடியில அந்த ஒருத்தன் டயரை உருட்டுவான்ல, அந்த மாதிரிதான் டேரல் மிச்சல்லாம் லிட்டரலி. நீங்க சொன்னதுல வந்து அந்த மிடில் ஆர்டர் வந்து கம்பாரிசன்ல எனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து சைட்ல வந்து டேரல் மிச்சல். அது ஓடிஐல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நியூசிலாந்து டீமே ஓடிஐக்கு நல்லா சூட் ஆவாங்கன்னு மாதிரி இருக்குது. ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துட்டு ஆடக்கூடிய ஒரு ஆள். டேரல் மிச்சல் இந்தியா கூட பாத்தீங்கன்னா பேய் ஃபார்ம்ல ஆடிட்டு இருந்தா, மேன் ஆஃப் தி சீரிஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சாட்னரா இருக்கட்டும், மீதி இருக்கிற எல்லாருமே சாப்மேனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓடிஐல வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடக்கூடியதுக்கு நல்ல கேப்பபிளான பிளேயர்ஸ். ஆனா அப்படியே T20 கொண்டு வந்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா திணறக்கூடிய ஆட்கள், ஒரு ஹெவி ஹிட்டர்ஸ் கிடையாது, வந்த உடனே டப்பு டிப்புன்னு அடிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஒரு 5 பால் தான் இருக்குப்பா, 5 பால் பார்க்க முடியும், 5 பால் பார்த்துட்டு 6வது பால்ல இருந்து நீ ஹெவியா ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஜேசன் ஹோல்டர் டைப்ல கூட இங்க பெருசா யாரும் ஆள் இல்ல, எக்ஸப்ட் சாண்டர் தான் உயிரை கொடுத்து வந்து கடைசியில வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஸ்டப்ஸ் வந்த உடனே அடிக்க முடியும், மில்லரு வந்த உடனே அடிக்க முடியும், பிரேவிஸ் வந்த உடனே கண்ணை மூடிட்டு சுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி பயங்கர ஹிட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருக்காங்க. இதுதான் எனக்கு மிடில் ஆர்டர் தோணுது. அண்ட் நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னர்னா சொல்லணும், ஸ்பின்னர்ஸ் இல்ல. இல்ல, அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்மேன் அண்ட் மெக்கான்சேன் 2 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் மார்க்கோ யான்சன் அண்ட் கார்வின் பாஷ். பேட்டிங்ல நான் சொல்றேன். சோ இதே பாத்தீங்கன்னா சொல்றப்பே தெரியும். ஆமா, பேட்டிங்லயே அடுத்த கடைசியில எண்ட்ல வந்து எனக்கு ஒரு 2 6 வேணும்னா கூட மார்க்கோ யான்சன் அண்ட் கார்வின் பாஷ் எல்லாம் ஹெவியாவே அடிக்க முடியும். இந்த பக்கம் இவங்க சாப்மேனா இருக்கட்டும், மெக்கான்சே ஆகட்டும், ஓரளவுக்கு தே கேன் ஹிட். பட் இவங்க அளவுக்கு கிடையாது. இதுவும் ஒரு ஆடட் பாயிண்ட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க போலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பார்க்கணும்னா இந்த இதுல I will obviously give New Zealand spinners are upper hand. ஏன்னா they have options. ஓகேவா, அது நீங்க சொன்ன மாதிரி 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒருத்தனுக்கு கிளிக் ஆச்சுன்னா கூட 4 ஓவர் கோட்டாவை நான் முடிச்சு மீதி 3 பேருக்கு 1 கொடுத்தா கூட 7 ஓவர் எனக்கு ஃபுல்ஃபில். வேற நீங்க அங்க பாத்தீங்கன்னா நீங்க மகாராஜ் என்னதான் ஒரு 4 overs 4 maidens 4 wickets எடுத்தாலுமே அடுத்து அவங்களுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மாக்ரம் தான் இருக்காரு. ஆனா ஒருவேளை மாக்ரம் போட வந்தாருன்னா he will easily go anywhere between 10 to 15 ஒரு ஓவர் நடுவுல. அவர் வந்து மிடில் ஓவர்ஸ் போட்டாலும் சரி, சப்போஸ் அவர் பவர் பிளே எல்லாம் போட்டாருன்னா he will get bash. ஒரு வேலை நான் வந்து இப்போ டிம் ஸ்டைஃபோர்டுக்கும் ஃபின்னாலனுக்கும் வந்து மாக்ரம் போட வந்தாருன்னா அவங்க அடிச்சிருவாங்க, 20 runs கொடுத்துருவாரு. ஸோ ஸ்பின் ஒரு டியூவா ஒரு ஃபேக்டா கொல்கட்டால இல்லைனாலும் நீங்க மிடில் ஓவர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்பின் ஐடியலா பிளே பண்ணும்.
அந்த ஒரு அப்பர் ஹேண்டுக்கு ஐ வில் கிவ் ஃபார் நியூசிலாந்து பிகாஸ் தே ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் அவங்களுக்கு கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருக்காரு, ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கனால ஆப்வியஸ்லி நியூசிலாந்து இன் திஸ் பர்டிகுலர் திங். ஓகேங்களா? நானுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அதை சொல்லுங்க. அது நானுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஆட் ஆன் பண்றதுக்கு பெருசா பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் ஸ்பின் வந்து எப்படி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேபி கொஞ்சம் வல்னரபிளா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அகைன் இந்த பக்கம் டஃபி சூப்பரான பவுலரா இருந்தாரு டோர்னமெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. பட் இந்த டோர்னமெண்ட் அடி வாங்கியிருக்காரு. லாக்கி ஃபர்கூசன் நல்ல ஸ்பீட்ல போடுறாரு. பட் எந்த ஸ்பீட்ல போறாரோ அந்த ஸ்பீட்லேயே வந்து அடியும் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கைல் ஜேமிசனும் அதே மாதிரி அடி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், இங்கிடியா இருக்கட்டும், ரபாடாவா இருக்கட்டும் அண்ட் கார்வின் பாஷா இருக்கட்டும், இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்ல அன்பார்ச்சுனேட்லி ரன்ஸ் லீக் பண்றது இல்ல ப்ளீட் பண்றது பாத்தீங்கன்னா ரபாடா தான். சோ நீ அடிக்கணும் அப்படின்னா 4 overs 40 or 45 அடிக்கணும் அப்படின்னா நீங்க ரபாடா தான் அடிக்க முடியும். இங்கிடி பாத்தீங்கன்னா பயங்கர எக்கனாமிக்கலா போடுறாரு. மார்க்கோ யான்சன் ரன்ஸ் போனாலுமே விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. கார்வின் பாஷ் சர்ப்ரைசிங்லி பயங்கர சூப்பரா வந்து போறாரு. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் a useful all-rounder, பட் பெரிய பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாரு. சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு இதுலயுமே வந்து எட்ஜ் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் போதுதான் தோணுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்வியஸ்லி சவுத் ஆப்பிரிக்கா தான். லுங்கி இங்கிடி அந்த மனுஷன் வந்து கடைசி ஒரு 2-3 வருஷமா ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச்டு பவுலரை தான் நான் பாக்குறேன். ஓகே, ஸ்லோவர் இன்டு த விக்கெட், பால் டிப்பாய் உள்ள வர்றது, ஓகே, அந்த மாதிரி போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லெக் கட்டர் போடுறதா இருக்கட்டும். முதல் பாலே ஒரு ஃபாஸ்ட் லெக் கட்டர்லாம் நீங்க போட்டீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஐடியா இருக்காது. ஓகே, ஸோ லுங்கி இங்கிடியா இருக்கட்டும், நீங்க கார்வின் பாஷை மென்ஷன் பண்ணிருந்தீங்க, போன மேட்ச் வந்து சடனா ஒரு 2 விக்கெட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியா இருக்கட்டும். ஒன்லி பிளேயர் வில் கெட் ஹிட் அங்க பாத்தீங்கன்னா ரபாடா தான். ஓகே, பட் அவங்க அதையும் தாண்டி இவங்க மூலியமா புடிச்சு இழுக்கவும் முடியும் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு, யான்சன், லுங்கி இங்கிடி அண்ட் கார்வின் பாஷ். அண்ட் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா கொல்கட்டால வந்து ஃபர்கியூசன் போடுற பேஸ் எல்லாம் அவங்க டாப் 6ல எவனாவது ஒருத்தன் அடிச்சாலும் ஸ்டேடியம் வெளியே. ஓகே, ஃபர்கியூசனா இருக்கட்டும் இல்லைன்னா ஜேக்கப் டஃபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வில் ஈஸிலி கெட் ஹிட். ஒரு த்ரெட்டனிங் கொடுக்குற பவுலர் இல்ல அன்லெஸ் தே ஹேவ் அ குட் டே. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா லுங்கி இங்கிடியோட எக்கானமி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்தியா கூடயே ஈவன் தோ இந்தியா கூட ஒரு விக்கெட்டே எடுக்கலனாலும் ஒரு சைட்ல பிரஷரை கிரியேட் பண்றது, ஒரு எண்ட்ல பிரஷரை கிரியேட் பண்ணாதான் உன்னோட இன்னொரு பவுலரால வந்து அதே போட்டு விக்கெட் எடுக்க முடியும். ஓகே, இங்க என்ன இதுனா இங்க 2 பேருமே அப்படி இல்ல நியூசிலாந்துக்கு. அண்ட் இந்த சிச்சுவேஷன் தான் நாளைக்கு வந்து சாண்டரை ரொம்ப க்ளூலெஸ் ஆக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்தியா இங்கிலாந்துலயே மனுஷன் பயங்கர க்ளூலெஸ் இருக்காரு. ஆஸ் வி see the stats, யாருக்கும் பவுலிங் கிடைச்சிருக்கு, யாருக்கும் ப்ராப்பர் ரொட்டேஷன் இல்ல. ஃபர்கியூசன் உங்க டீமோட லீட் ஃபாஸ்ட் பவுலர், அவருடைய கோட்டா முடியல. அண்ட் பிலிப்ஸ் ஒரு பார்ட் டைமர், அவரோட கோட்டா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிடும் அவருடைய கேப்டன்சில இருக்கா இல்லையான்னு. ஆன்கோயிங் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இப்போ நம்ம இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐ கோ ஃபார் 60-40 இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. 60 ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் 40 ஃபார் நியூசிலாந்து அப்படின்றத நான் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து 2 பேர் அண்ட் நியூசிலாந்து சைட்ல இருந்து 2 பேர், இவங்க 2 பேர் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸா இருப்பாங்கன்னா எனக்கு தோணுதுன்னா மிடில் ஓவர்ஸ்ல நிறைய சங்க் ஆஃப் ரன்ஸ் வரும் அப்படின்றதுனால ஐ எம் சூசிங் பிரெவிஸ். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலிங்ல இருந்து நான் சூஸ் பண்றது வந்து மார்க்கோ யான்சன். ஏன் மார்க்கோ யான்சன் அப்படின்னா அவருடைய ஹைட்டை யூஸ் பண்ணி கொல்கட்டா மாதிரி கிரவுண்ட்ல வந்து மேபி அந்த பவுன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாரோ, ஏன்னா ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போடுவாங்கன்றதுனால மேபி அந்த பவுன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாரோன்றதுனால எனக்கு வந்து மார்க்கோ யான்சன் அண்ட் இந்த பக்கம் பிரிவிஸை நான் வந்து சூஸ் பண்றேன். இந்த பக்கம் நியூசிலாந்து சைட்ல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்பின்னர்ல இருந்து இந்த பக்கம் சாண்டர் நல்லா போட்டே ஆகணும். அவர் போடல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐ எம் சூசிங் சாண்டர். இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டு ஆகணும் அப்படின்னா சாப்மன் நல்லா விளையாடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு பிலிப்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடணும். அவர் விளையாண்டா பயங்கரமான கேம் சேஞ்சிங்கா இருக்கும். கொஞ்சம் ஹை ஸ்கோர்ஸ் வந்து போடலாம். மேபி பிலிப்ஸ் அண்ட் சாண்டர் நான் இந்த பக்கத்துல சூஸ் பண்றேன். நீங்க உங்களோட எட்ஜ் அண்ட் உங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் யாருன்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயாஸ்டா கொடுக்க வேணாம். ஒரு 70-30 ஓகேங்களா? ஒரு 70 ரொம்ப பயாஸ்டா இல்லாம 70-30 கொடுக்கறேன்னு பாத்தீங்களா? 100-0 ஓகே. ஆனா ஒரேடியா ஜிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட போதும் தான் இந்த 70-30. இன்னொன்னு வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். நான் வந்து பிரேவிஸ் அண்ட் இங்கிடி சொல்லுவேன். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்லோவரா போட்டு இருகாடஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹி மே பி a good pick. அண்ட் நியூசிலாந்துக்கு பாத்தீங்கன்னா ஐ வுட் சே ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஃபின் ஹாலன் being a home boy, even though அவருக்கு ஒரு கண்டிஷன்ஸும் தெரியாது,
பட் மேபி அவர் ஒரு வேளை ஓப்பனிங்ல நின்று ஷைன் ஆகலாம். அவங்களுக்கு அதுதான் தேவை. இஃப் நியூசிலாந்து கோன சேஸ் அரௌண்ட் ஒரு 200, நாளைக்கு ஒரு 200 210 அவங்க சேஸ் பண்றாங்கன்னா பவர் பிளே முடியும் போது ஒரு 65க்கு 1 ஒரு 70க்கு 1 இருந்தாதான் யூ ஆர் இன் த கேம். ஓகே, அந்த ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கறதுக்கு ஃபின் ஆலன் ஆர் ஸ்டைஃபர்ட் ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டுக்கு நான் ஃபின் ஆலனையும் ரவீந்திராவையும் சொல்றேன். ரவீந்திரா பவுலிங்ல அவருடைய ஃபார்ம் அப்படியே கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் அவருடைய நல்ல ஃபார்ம் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ அந்த மாதிரி வேர்ல்ட் கப்ல பயங்கர ஃபார்ம்ல இருக்கவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டேடியம் நல்லா ஆடுவாங்க. ஒருவேளை அவர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்காம அவருக்கு உண்மையிலேயே ஃபார்ம் இருக்கு, அந்த கான்பிடன்ஸ்ல நாளைக்கு நல்லா போட்டாருன்னா நியூசிலாந்து கேன் வின் டுமாரோ அண்ட் ரீச் த ஃபைனல்ஸ் அட் அகமதாபாத். ஸோ இதெல்லாம் தான் மக்களே இந்த மேட்சை பற்றின எங்களுடைய கருத்துக்கள். இதில் வந்து நாங்கள் அகைன் ஆல்ரெடி ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து உடாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். எங்களுக்கு வந்து இது நடக்கும்னு தோன்றது, மனசாக தோன்றது நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன கரெக்டாக வந்திருக்கு, தப்பாக வந்திருக்குன்றத வந்து திரும்ப வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த மேட்சை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, யாருக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது, எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க நாளைக்குன்றத அதே கமெண்ட் செக்ஷன் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட, அடுத்த ப்ரெடிக்ஷன் வீடியோட, அடுத்த ப்ரிவியூ வீடியோட, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வீடியோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Until then, bye bye.